கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் வருவாரு, ஓட்டு போட ரெடியா இருந்தோம் அப்படின்றவங்க எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் நானே எதிர்பார்க்கலாம். தல ஃபேனு. இந்த வீடியோவில் ஃபுல்லா சொல்றேன். இருக்கு. சம்பவம் இருக்கு இதுக்கப்புறம் தான். வாழ்த்துக்கள் விஜய் சார். விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் தான் இன்னைக்கு. பட்டாசா வச்சு கொளுத்த போறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஆக்சுவலாக நான் அஜித் ஃபேன் ஓகேங்களா. எனக்கே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே. தமிழக வெற்றி கழகம் ஓகே, பேர் எப்படி இருக்கு அதெல்லாம் அடுத்த விஷயம். ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பிக்கவே மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, வேற லெவல். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலே அவங்க வந்து போட்டிடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா பிப்ரவரி 4th வர ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்க முடியும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி. பட் பேர் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய 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 ரிஸ்க் எடுத்துக்கிறார் அவர் கரியரில். நிஜமாலுமே அந்த எண்ணம் செய்யணும்னு இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ காசு புழங்குற தேதி இன்றைக்கும் அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பீக்கில் நல்ல ஒரு ரஜினி மாதிரி ஒரு ரொம்ப வயசாகி வராமல் இப்போ வந்தது ஓகே தான் எனக்கு தோணுது, கரெக்டு தான் தோணுது. கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிட்டாருன்னு தோணுது. அண்ட் இந்த ஏஜ் கரெக்டான ஏஜ்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றிலாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நம்ம பேசியே தீருவோம். ஏன்னா இன்றைக்கி அரசியல் மாற்றம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கான ஆள் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது சீமான்னு சொல்கிறாங்க, அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா என் முகத்தில் தெரியும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அதெல்லாம் அடுத்த விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நம்ம கூடயே இருந்தால், நம்ம டெய்லியும் பார்த்த ஒரு ஆள் வராரு அப்படின்னும் போது நமக்கு பக்கத்து வீட்டிலே இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி இருக்கும், பரவாயில்லப்பா இவர் வந்திருக்காருப்பா, இவர் எதாவது கண்டிப்பாக நல்லது செய்வார், நல்லவர் தான்ப்பா அப்படின்னு நம்புற மாதிரி ஒரு ஆள் வந்திருக்குன்னும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை தெறிக்க விட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே லேட்டு இந்த வீடியோ போடுறது. இந்நேரம் தெறிக்க விட்டுருப்பாங்க. தீயா பரவ போகுது. நான் என்னென்ன மாதிரி கொள்கைகள் கொண்டு வர போகிறாங்க. தமிழக அப்படின்னு வந்துருச்சு. திராவிடம் அந்த மாதிரி கழகம், திராவிடம் இல்லை வந்து எந்த ஒரு மதத்தை சார்ந்ததாவோ இல்லை வந்து எந்த ஒரு சாதியை சார்ந்ததாவோ இல்லை வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை சம்மந்தப்பட்டதாவோ இல்லை. தமிழகத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தமிழக வெற்றி கழகம்னு இருக்குது. பார்ப்போம் வெற்றி கழகம் எப்படி வெற்றி அடையுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் டெஃபினட்டாக என் ஓட்டு பற்றிலாம் இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக கண்டிப்பாக கை அந்த மிஷின்கிட்ட போனோடனே அங்கே தான் போகும். அது ஏன்னு தெரியல, அப்படி தான் தோணுது இப்போது. இப்போ அவர் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணோடனே அவர் மேபி அவர் எலெக்ஷனில் நின்னார்னா, அது எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ வர எலெக்ஷனோ இல்லை 2026 வரதோ, இதெல்லாம் பட்டன் அங்கே தான் போகும் கை அப்படின்னு தோணுது. உங்கள் கை எங்கே போகும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து வேற யாருக்கா மாற்றி போடலாம்னா ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு போய் அந்த பட்டன் அழுத்தணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். என்னடா அது ஒரு நடிகர் உள்ளே வரும்போது ரஜினி வரும்போது கூட எனக்கு இப்படி தோணுதில்லை. ஸோ அங்கே போய் அவருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதில்லை. இப்போ அவர் கட்சி பேரை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்பயே வந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு தோணுதுன்னா பார்த்துக்குங்களேன். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன்னா அது ஏன்னு தெரிலங்க. அப்படியே தோணுது ஃப்ராங்காக அவர் கட்சி பேரை சொன்ன உடனே தோணுது. ஏன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தாருன்னா நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன விஷயங்கள் மாறும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் படித்தவங்க எலெக்ஷனில் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு ஏகப்பட்ட கொஷின் கொட்டி கிடக்குது. அவர் முன்னாடி நிறைய கொஷின் வருது. இது பேரை சொல்லிட்டார்ல, இன்னிலேருந்து ஒரே பரபரப்பு தான். நடிகர் விஜய் அதை சொன்னார், அங்கே வந்தார், இங்கே வந்தார், அது பண்ணார், இது பண்ணார். ஒரே இதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு பரபரப்பாக இருக்கும் எலெக்ஷன் டைமில் வந்துன்னா. ஆனால் தயவு செய்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் கூட்டணி வைக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படி சீமான் மாதிரி அவர் தனிச்சு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வைக்க மாட்டார் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஏன்னா பேர்லேயே இருக்குது. ஆனால் ரஜினி வராமல் ஏமாத்தினார், கமல் வந்து ஏமாத்தினார். இவர் வந்திருக்காரு. ஏமாத்தாமல் இருந்தாலே போதுங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஏமாத்தாமல் இருந்தாலே போதும். அதுவே வந்து அவருக்கு ஓட் பேங்க் அதிகமாகி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும்.
ஆனால் அவர் இன்னிய ஸ்டேஜில் எடுத்த ரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய இப்போ ரிஸ்க்குங்க. இன்னும் ஒரு படம் வேறு அவருக்கு இருக்குது. அந்த படத்தை என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரில. படத்தை ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணலாம் இல்லை அவர் தேவையில்லாமல் நோண்ட நோண்ட இதுக்கப்புறம் அவர் பெருசாகிட்டே தான் இருப்பார். இதுக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு தடை வருதுன்னா அது வேறு விஷயம். இதுக்கப்புறம் தடை வருது தான் அது பெரிய விஷயம். பார்த்துக்குங்க. ரொம்ப நாள் வந்து களத்தில் நின்று போராடினாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டேன். ஒரு ஆக்டர் வந்தோடனே அவனுக்கு ஓட்டு போடணுன்ற பற்றியா இதுதான்டா தமிழக மக்கள் புத்தி அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னமோ தெரிலங்க. நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் நான் தல ஃபேனாக இருந்தாலுமே கூட சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் தனியாக வந்தார், போனார் அப்படிலாம் சும்மா மற்றவங்க சொல்லும்போது அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவரை பற்றி தேடும்போது சில விஷயங்கள்ல பிடிச்சிருந்தது. அப்படியே அவர் ஃபேன் ஆகிட்டான். அந்த நேரம் பார்த்து பில்லா, மங்காத்தாலாம் பார்த்து தொலைஞ்சிட்டேன்னா அப்படியே ஒரு ஃபேன் ஆகிட்டேன். ஸோ ஆனால் அது அடுத்த விஷயம். ஆனால் இப்போ இவர் வந்திருக்காருன்னும் போது ஆப்வியஸ்லி இவருக்கு தான்ப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வருது. இது வந்து காலங்காலமாக வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்களுக்கு ஏன்டா ஓட்ட போடுறீங்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? கொஞ்சமாச்சும் யோசிங்கடா அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த எண்ணம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு உடனே தோணுச்சுங்க. அப்போது இதே மாதிரி தானே எல்லாருக்கும் தோணும். அது ஏன் தோணுச்சுன்னுலாம் அது அடுத்த விஷயம். அது அவங்க மேலே வச்சுருக்க அன்பு அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் நல்லவரா, கெட்டவரா அதெல்லாம் அடுத்த விஷயம். தோணுதுங்க. எனக்கு தோணுனத நான் சொன்னேன். உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதையும் சொல்லுங்கள். ஸோ பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறையா வந்து புது விஷயங்களை இன்கார்ப்பரேட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அரசியலில் மாற்றம் வந்துவிட்டது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. டெஃபினட்டாக இவர் பின்னாடி மறுபடியும் போக மாட்டார், ரிட்டர்ன் போக மாட்டாருன்னு தோணுது. அண்டு மற்ற இதுக்கு முன்னாடி வந்த எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி, கமல் இதில் ஒரு சிலர் ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் நல்லா ஜெயித்தார். மற்ற எல்லாரும் தோத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தான். ஸோ இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு தோணுது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்டு எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குங்க அவருக்கு. கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப லேட்டும் கிடையாது, ரொம்ப சீக்கிரமும் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்தாலும் ரொம்ப சின்ன வயசு பையன்ற மாதிரி பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு 50 வயசு ஆகுது அவர் உள்ளே வராருன்னா அவருக்கான அந்த மெச்சூரிட்டி இருக்கும். கண்டிப்பாக அவரோட ஆடியன்ஸ் எல்லாருமே, அவரோட ஆடியன்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதை தாண்டி அஜித் ஃபேன்ஸுமே கண்டிப்பாக ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் அஜித் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. அவர் என்ன தான் கழுவி கழுவி ஊற்றிருந்தாலும் இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாலாம் கண்டிப்பாக அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். அண்டு சீமான் கட்சிக்காரங்களாம் கோச்சிக்காதீங்க. என்னடா ஒரு ஆக்டர் வந்தோடனே அவன் பக்கம் மாறிடுறீங்களே அப்படியே அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சினிமாவிலேருந்து வந்தாங்கன்னா உடனே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ரஜினிலாம் ரொம்ப விமர்சித்தாங்க. எனக்கு இன்னும் மனசில் பட்டுச்சு நான் சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் அதை போட்டு உள்ளே உருட்டிக்காதீங்க. ஒரு காமனான ஆடியன்ஸா இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருலாம் பார்த்துட்டு தான் நான் ஓட்டு போடுவோம். மனசில் பட்டது அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.